அன்பு சொந்தங்களே, ஆசிரியர் சேயோன் எழுதின வேலுநாச்சியார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதை படித்து முடித்த உடனே எனக்கு சிவகங்கை போகணும், நம்மளுடைய தாய் வீரத்தாய் வேலுநாச்சியார் அவர்களோட கோட்டையை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. என் கணவரின் உதவியால் அது நடந்தேறியது அந்த ஆசையும். அவர்களுடைய கோட்டை மட்டுமல்ல, அங்கு காளையார் கோயிலும் அதுக்கு பக்கத்திலேயே மருது சகோதரர்கள் இருவரும் மரணித்த இடமும் நினைவிடமும் அங்கே இருக்குது. ஸோ இதையெல்லாம் தரிசிச்சுட்டு வர்ற ஒரு வாய்ப்பு பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு. அதை ஷேர் பண்ணிக்கிறது கூட இன்னொரு விஷயத்தையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். மருது வீரர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னா, தான் சொன்ன சொல்லை தன் உயிருக்கும் மேலாக பேணிய வீரர்கள் அவங்க. ஆங்கிலேயர்கள் இவங்கள தேடிட்டு இருக்காங்க, தலைமறைவாக வாழ்கிறாங்க இவங்க 2 பேரும். அப்போது தாகம் எடுக்குதுன்னு சொல்லி ஒரு வயதான பாட்டி வீட்டுக்கு போய் குடிக்க தண்ணி கேட்குறாங்க. அந்த பாட்டி நீராகாரம் இருந்திருக்கு வீட்டில், அதை கரைச்சி இவங்க 2 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த நீராகாரத்தை குடிச்சிட்டு ஒரு ஓலையில் இந்த ஊர் முழுக்க, இந்த கிராமம் முழுக்க இந்த பாட்டிக்கு சொந்தம் அப்படின்னு ஓலையில் எழுதி கொடுத்துட்டு போனாங்களாம். நமக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியும். ஆங்கிலேயர்கள் இவங்கள தூக்கிலிட்டார்கள். ஆனால் காளையார் கோயிலை காக்கிறதுக்காக இவங்க சரணடைஞ்சிட்டாங்க, அதுதான் உண்மை. அப்படி சரணடையும் போது அவங்க 2 பேரும் அந்த ஆங்கிலேயர்கள்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டாங்கன்னா, எங்கள் உயிர் போகிறத பற்றி எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, நீ ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும் எங்களுக்கு கொடு. நாங்கள் கல்லிலும் முள்ளிலும் சொல்லிலும் சொன்ன வாக்குறுதியை நீ காப்பாற்றுவாய் அப்படிங்கிற உறுதிமொழியை எங்களுக்கு கொடு, உத்தரவாதத்தை கொடு அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கிட்ட சொன்னாங்களாம். அதாவது நிறைய இடத்துல இவங்க இந்த மாதிரி ஓலையில் எழுதி கொடுத்துருப்பாங்க, அப்புறம் சுவடில் எழுதி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான இதை யார் பின்னாளில் எடுத்துகிட்டு காமிச்சாலும் அந்தந்த நிலத்தை அவங்கவுங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அந்த வீரர்கள். எப்பேற்பட்ட மனிதர்கள், புண்ணிய ஆத்மாக்கள் வாழ்ந்த பூமி இதுன்னு பாருங்கள். சிவகங்கை போகும்போது எனக்கு ரொம்பவுமே ஐ கேன் ஏபிள் டு கனெக்ட். நம்மளால் அவங்கள ஃபீல் பண்ண முடியும். அந்த வீரர்கள் வாழ்ந்த மண்ணுன்னு எனக்கு ஒரு படி மண்ணை கூட எடுத்துகிட்டு வரணுங்கிற ஆசை அப்போ எனக்கு இருந்துச்சு. அந்த வீரர்களின் நாமம் எந்நாளும் வாழ்க.